ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசங்களை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வந்தோம். அவர்களுடைய உபதேசங்களை கேட்டு அதனை கை கொண்டவர்களுடைய வாழ்க்கையிலே மறுரூபம் உண்டாகும் என்றும், அவருடைய உபதேசங்களை கேட்டு அவருடைய உபதேசங்களை பின்பற்றக்கூடிய வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்று சொல்லுகிற சில காரியங்களை நம்ம தியானித்தோம். ஆம், ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் நமக்கு மிகவும் அவசியம். அந்த உபதேசத்தில் ஆண்டவர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதில் குறிப்பாக பாக்கியவான்கள் என்பவர்கள் யார் என்கிற அந்த தலைப்பின் அடிப்படையிலே மலை பிரசங்கத்தில் இயேசு சொன்ன சில உபதேசங்களை தியானித்து கொண்டு வந்தோம். அவர் சொன்ன காரியங்கள்: ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா என்று சொல்கிற மூன்று காரியத்திலே நாம் தியானித்து, மூன்றாவது காரியமாகிய சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்கிற வசனத்தின் அடிப்படையிலே திரும்பவும் தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். மத்தேயு 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறது: சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆமென், அல்லேலூயா. நான் கடந்த வாரத்தில் சொன்னதை ஞாபகப்படுத்துகிறேன். நன்றாய் நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் இன்றைக்கு இருக்கிற அநேக பிரசங்கங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பூரணத்தை வெளிப்படுத்தவில்லை. இன்றைக்கு பண்ணுகிற அநேக பிரசங்கிமார்களுடைய பிரசங்கங்கள் கொஞ்சம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன கொஞ்சத்தை எடுத்து தான் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அவர் சொன்ன முக்கியமானவைகளை எல்லாம் விட்டு விட்டார்கள். உலகத்தின் கொள்கைகளுக்கும் தேவ பிள்ளைகளுடைய கொள்கைகளுக்கும் வித்தியாசம் நிறைய உண்டு. கிறிஸ்தவம் என்பது உலகத்தோடு ஒத்து வாழுகிற ஒரு மதம் அல்ல, பரலோகத்துக்கு நம்மை கூட்டி செல்லுகிற மார்க்கம். ஆமென், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இயேசு கிறிஸ்துடைய அந்த மனதை உங்களுக்கு நான் வெளிப்படுத்தும்படியாக இருக்கிறேன். இயேசு என்ன நோக்கத்தோடு அந்த வார்த்தைகளை சொன்னார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அவருடைய அந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தும்படியாக இருக்கிறேன். சில நேரங்களிலே நம்ம இவ்வளோ காலம் கொண்டிருந்த நம்பிக்கைக்கு எதிராக கூட அதை இருக்கலாம். ஏன்னா அப்படிதான் பரிசேயர்களும் சதிசேயர்களும் வேத பாரகரும் கொண்டிருந்த நம்பிக்கைக்கு எதிராக தான் இயேசு கிறிஸ்துடைய உபதேசங்கள் இருந்துச்சு. அதனால தான் இயேசு அவங்க பகைச்சாங்க. அதனால தான் இயேசு சிலுவையில் அறைந்தாங்க. ஒருவேளை இவ்வளோ காலம் நீங்கள் கொண்டிருந்த நம்பிக்கைக்கு எதிராய் கூட இந்த உபதேசங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொண்டு அதன் பிற்பாடு இயேசு விரும்புகிறபடி ஒரு வாழ்க்கை வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். அல்லேலூயா. இந்த சாந்த குணத்தை குறித்து கடந்த வாரத்தில் தியானித்தோம். சாந்த குணம் உள்ளவர்கள் ஏன் பாக்கியவான்கள், அவங்களுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்கிற காரியத்தை நம்ம கடந்த வாரத்தில் கொஞ்சம் நிறைய தியானித்தோம். இன்னைக்கு தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். சாந்த குணம் என்கிற அந்த வார்த்தையுடைய கிரேக்க பதம் பிராஸ், PRAUS, பிராஸ் என்கிற வார்த்தை தான் கிரேக்க மொழியிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த காலத்திலே சிறந்த ஞானிகள் பல இருந்தார்கள். அரிஸ்டாட்டில் என்கிற அந்த ஞானவான், பெரிய ஞானவான், அந்த ஞானவான் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். என்ன இந்த பிராஸ் என்கிற அந்த கிரேக்க வார்த்தைக்கு? அதிகப்படியான கோபத்திற்கும் கோபத்தை கொஞ்சமும் வெளிக்காட்டாத இயலாமைக்கும் இடைப்பட்ட மிதமான அந்த குணம் தான் சாந்த குணம். அல்லேலூயா. ரொம்ப கோபத்தையும் காட்டாம எதுக்கெடுத்தாலும் கோபப்படாம இருக்கிற அந்த ரெண்டு குணத்திற்கும் இடைப்பட்ட பகுதி தான் சாந்த குணம். சரியான சூழலில், சரியான நபரிடத்தில், சரியான நேரத்தில், சரியான அளவு கோபப்படுவது தவறே அல்ல. அதுதான் சாந்த குணம். அல்லேலூயா. கோபத்தின் உச்சிக்கும் போகக்கூடாது, கோபமே இல்லாத நிலைமைக்கும் செல்லக்கூடாது. அதுதான் சாந்த குணம். தேவையான இடத்துல, சரியான இடத்துல கோபப்படவும் வேணும், தேவையில்லாத இடத்துல கோபத்தை அடக்கவும் வேண்டும். அல்லேலூயா. சில விளக்கங்களை கொடுத்து இதை குறித்து நம்ம அதிகமாக தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இது அரிஸ்டாட்டில் சொன்ன காரியம். வேதத்தில் நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் தவறு செய்யும் போது, ஒரு பிள்ளை தவறு செய்யும் போது பெற்றோருக்கு கோபம் வரலன்னா பிள்ளைகளை அந்த பெற்றோர்கள் தண்டிக்கவே மாட்டாங்க, கண்டிக்க மாட்டாங்க. இதனால அந்த பிள்ளை தன்னுடைய தவற்றை உணர்ந்து தன்னை சரிப்படுத்தி கொள்ளக்கு பிள்ளைக்கு வழி இல்லை. அப்போ பிள்ளை தவறு பண்ணும்போது கோவப்படாமல் இருந்தா, பிள்ளைய அதுக்கு பாட்டு கண்ட மேனிக்கு வாழ விட்டா என்ன நடக்கும்? நீதிமொழிகள் 29வது அதிகாரம்
நீதிமொழிகள் 29வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் 20 விதமாக சொல்லுகிற நீதிமொழிகள் 29:15. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். கவனிச்சிங்க தானே? கோபமே இல்லை, கோபமே வரல. அது அப்படிதான், பிள்ளைனா அப்படிதான். அப்படி வளர்த்தா பிள்ளை என்ன செய்யுமா? தன் தாய்க்கு வெட்கத்தையும் கேவலத்தையும் கொண்டு வரும். பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளை என்ன செய்யறான்? கெடுக்கிறான். அல்லேலூயா. ஆனாலும் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிக்ஷை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவே எழும்ப விட்டாதே. இவன் பிள்ளை தண்டி சரிதான், ஆனாலும் அவனை கொல்லுகிற அளவுக்கு கோபப்படாத. புரியுதா? இப்போ அதோடைய விளக்கம் புரியுதா? நான் கொடுத்தது விளக்கம் புரியுதா? கோபப்படாமல் இருந்தாலும் பிரச்சனை, ஆனால் கோபப்பட்டு அவன் சாகிற அளவுக்கு நடந்துக்காத, அது பெரிய ஆபத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டு, அதிகப்படியான கோபத்துக்கும் கோபத்தை கொஞ்சமும் வெளிக்காட்டாத இயலாமைக்கு இடைப்பட்ட மிதமான குணம், சார்ந்த குணம். இதுதான் அந்த பிராஸ் என்கிற வார்த்தையினுடைய விளக்கம். இரண்டாவது, இந்த பிராஸ் என்கிற வாழ்க்கையுடைய இன்னொரு விளக்கம் இருக்கிறது, பக்குவப்படுத்துதல் அல்லது பக்குவப்படுதல். அதாவது மிருகங்களை நான் போன சொன்னேன் தெரியுமா? மிருகங்களை காட்டில் பிடிச்சிட்டு வருவாங்க, பிடிச்சிட்டு வந்து அதை பழக்குவிப்பாங்க, தங்களுடைய வீட்டு பிராணிகளை மாற்றுவாங்க, சர்க்கஸில் பயன்படுத்துவதற்கு பழக்குவிப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட செயலை செய்ய பழக்குவிப்பாங்க. அப்படி பழக்குவித்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவாங்க. அதே போல மனுஷனுக்கு இயற்கையாகவே கோபத்தால கொந்தளிக்கிற, ஆத்திரம் அடைகிற, ஆவேசப்படுகிற, எரிச்சலில் எரிந்து விழுகிற, தாழ்ந்து போகாமல் போராடுகிற சுபாவங்கள் நிறைய காணப்படும். அது நிறைஞ்சவனை தான் மனுஷன் இருக்கிறான். இவை கிட்டத்தட்ட மிருகத்தினுடைய குணாதிசயங்களுக்கு சமம், அந்த மிருகத்துடைய முரட்டு குணத்துக்கு சமமாக இருக்கிறது. இந்த குணங்களை பயிற்சியின் மூலமாக பக்குவப்படுத்தி சரியான கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிற ஒரு நிலை தான் சார்ந்த குணம். கவனிக்கிறீங்களா? அல்ல, கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். மிருகத்தை எப்படி அதனுடைய முரட்டு குணத்திலிருந்து சாந்தமான குணத்தை கொண்டு வராங்களோ பயிற்சியின் மூலமாய் பக்குவப்படும். அதே போல நம்மை பயிற்சி மூலமாய் பக்குவப்படுத்தி வருகிற அந்த நிலைக்கு பேர் தான் சாந்த குணம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது நம்முடைய குணத்தை, நம்முடைய சுபாவத்தை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற குணம் சாந்த குணம். இப்போ ஒரு ஆள் எதிர்க்கிறாங்க, என்னால் ஏழலை, அவனை எதிர்க்கவே முடியலை, ஏழாமல் இருக்கிறதுனால நான் அப்படியே சரி ஒன்று வேண்டான்னு ஒதுங்கி போகிறேன். இது சாந்த குணம் இல்லை. எனக்கு எதிர்க்கத்தக்க பலன் இருக்கு, எதையும் செய்யத்தக்க பலன் இருக்கு, ஆனாலும் நோ, இதை நான் செய்யக்கூடாது என்று சொல்லி உணர்ந்து அதிலிருந்து தாழ்ந்து போகிறோம். பார்த்தீங்களா? இதுதான் சாந்த குணம். வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும். யார் தங்களுடைய உணர்வுகளையும் இயல்புகளையும் சுபாவங்களையும் தேவனால் முழுமையாக கட்டுப்படுத்த அனுமதிக்கிறார்களோ அவர்களே பாக்கியவான்கள், அவர்கள் தான் சாந்தமுள்ளவர்கள், அவர்கள் தான் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இந்த காரியத்தை, இந்த வசனத்தை ஏன் அங்கே சொன்னார், அதை நம்ம கொஞ்சம் தியானிப்போம். சரியா? ஏன் அந்த இடத்துல, அந்த பாக்கியவான்கள் லிஸ்டில் இயேசு ஏன் இந்த வசனத்தை அந்த 3வது பகுதியில் அவர் சொல்லுகிறார்? 2 விதமான முக்கியமான காரணம். ஒன்று, ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு, ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும், ஜனங்கள் இப்போ சுய ஆட்சியில் இல்லை, ரோமர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறாங்க. பாலஸ்தீனா தேசம் என்று சொல்லி நம்ம இன்றைக்கு அழைக்கிற பாலஸ்தீனா, இஸ்ரேல், இங்கே இந்த தேசம் எல்லாம் ஒன்றாய்த்தான், ஒரே தேசமாய்த்தான் முற்காலத்தில் இருந்துச்சு. அது பெரிய ஒரு தேசமாக இருந்துச்சு. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்து இந்த தேசத்தை எல்லாம் பிடிச்சிட்டு போனான், பிடிச்சி தன் கட்டுப்பாட்டுகளை வச்சிருந்தான். அவனுக்கு பிற்பாடு மேதிய பெர்சிய மன்னர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுகள் வச்சிருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு கிரேக்கர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வச்சிருந்தாங்க. அது பிற்பாடு தான் ரோமர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தா, ஒரு ராஜா உங்களுக்கு வருவார், மேசியா என்கிற ஒரு ராஜா வருவார்,
அவர் உங்களை உலகத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்து உங்களுக்கு உங்களுக்குள் ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்படுத்துவான்னு சொல்லி வச்சிருந்தாரு. இதனால மக்கள் எல்லாம் எதிர்பார்த்திருக்காங்க என்ன அப்படின்னா, நமக்குன்னு ஒரு ராஜா வரப்போகிறாரு, அவர் கலவரத்தை உண்டாக்க போகிறாரு, அவர் படையை துரட்ட போகிறாரு, ரோமர்களுக்கு விரோதமாக போய் யுத்தம் பண்ண போகிறாரு, அடி தடி அங்க கலாட்டம் நடக்க போகிறது, நமக்காக ஒரு சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்த போகிறார். அந்த எதிர்பார்ப்போடு கூட அந்த அடி தடி, அந்த கலவரம், அந்த குழப்பம், அதுதான் அவங்க மைண்ட் செட். அல்லேலூயா. இந்த சூழ்நிலை தான் ஜனங்கள் இருக்கிறாங்க. எப்போ அவர் வரப்போகிறார்? இந்த காலத்தில் தான் பரபாஸ் கலவரம் பண்ணினா, முதல்ல அவனை தான் மேசியான்னு நினைச்சாங்க, ஆனால் அவனை பிடிச்சி ஜெயில போட்டுட்டாங்க. இப்போ அவன் மேசியா இல்லைன்னு புரிஞ்சிச்சு. அப்போ இப்போ இன்னொருவருக்காக காத்து இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் இயேசு பிறக்கிறார். அல்லேலூயா. முதல் சூழ்நிலை ஒரு கலவரத்தை உண்டாக்கி, ஒரு பிரச்சனை உண்டாக்கி, ரோமுடைய கட்டுப்பாட்டிலிருந்து தேசத்துக்கு ஒரு விடுதலையை கொடுக்கணும். அந்த மைண்ட் செட்டில் ஜனங்கள் இருக்கிறாங்க. போராடுகிற மனப்பான்மையோடு ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இப்போது இருக்கிற தீவிரவாதிகள் இருந்தாங்க. எசனேயர்கள் என்கிற ஒரு கூட்டம் இருந்துச்சு. இன்னும் தீவிரவாத கூட்டம் எல்லாம் இருந்துச்சு. அந்த தீவிரவாதி கூட்டத்தில் ஒருத்தன் இயேசுக்கு சீசனமாக மாறினான். யூதா என்கிற ஒரு மனுஷன் தீவிரவாதிகள் கூட்டத்திலிருந்து இயேசுக்கு சீசனாய் மாறினவனாக்கு. அவருடைய வரலாறு நான் இப்போ காண்பித்து சொல்லுகிறேன் பாருங்க. அப்போ தீவிரவாதிகள் இருந்தாங்க. பல சூழ்நிலையில் உள்ள ஜனங்களுடைய விடுதலைக்காக போராடுகிற மனப்பான்மை ஜனங்களுக்குள்ளே ஏவிக்கொண்டே இருந்தாங்க. இது ஒரு பேக்ரவுண்ட். இன்னொன்று உலகத்தின் போக்கு. இந்த உலகம் நல்லவர்களையும் உண்மையின்படி தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களையும் விரோதிக்கிறது. கர்த்தருக்கு பிரியமாக வாழணும்னு ஆசைப்பட்டு பாருங்க, உங்களை கொல்லுவாங்க. உங்களை பாருங்க, வட இந்தியாவிலையும் மற்ற இடங்களிலும் மிஷினரிகள் ஏன் கொல்லப்படுகிறார்கள்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏன் கொல்லப்படுகிறார்கள்? யோசித்து பார்த்தீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனம் திரும்புகிறான். கஞ்சாவில் இந்த மனம் திரும்புகிறான், விபச்சாரத்தில் இந்த மனம் திரும்புகிறான், போதைகளில் இந்த மனம் திரும்புகிறான், குடும்பத்தில் சண்டை பிடிக்க இந்த மனம் திரும்புகிறான், எல்லாத்திலும் இந்த மனம் திரும்புகிறான். இவன் மனம் திரும்புகிறது அவனுக்கு பொறுக்க மாட்டேங்குது. மந்திரவாதிகள் மனம் திரும்புகிறது, உலகத்துக்கு பொறுக்க மாட்டேங்கிறது. துன்மார்க்கன் மனம் திரும்புகிறது, உலகத்துக்கு பொறுக்க மாட்டேங்கிறது. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறபடினாலே துன்மார்க்கத்தை விரும்புகிறது. நல்லவர்களையும் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்களையும் உலகம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது அவர்களை விரோதிக்கும். இங்கே அநியாயம் செய்கிறவர்கள் அநேகர், அநீதிகளுக்கு அளவே இல்லை. நியாயங்கள் காலின் கீழ் போட்டு மிதிக்கப்படுகிறது. எந்த காரணமும் இன்றி பிறரை பகைக்கிறவர்கள் பெருகிவிட்டார்கள். பிறரை வஞ்சித்து அவர்களுடைய வாழ்க்கையை கெடுப்பவர்கள் திரளாய் பெருகி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொடிய மனம் படைத்த மக்களால் பாதிக்கப்படும் போது, அந்த நிலைமை வரும்போது கோபம் வரும், ஆத்திரம் வரும். இது இயற்கை. அல்லேலூயா. படு பாதக செயல்களை செய்கிற இப்படிப்பட்டவர்களை அழிக்க வேண்டும் என்று மனம் குமுறும். பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று எண்ணுவதும், அவர்களுடைய அக்கிரம செய்கைக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று மனம் துடிப்பதும் இயற்கையினுடைய வெளிப்பாடு தான். அநீதியை சகிக்க முடியாம, அக்கிரமத்தை பொறுக்க முடியாம, நியாயக்கேட்டின் செயல்களை தாங்க முடியாத சூழ்நிலை. பதிலுக்கு பதில் செய்தாதான் மனம் ஆறும், தீமைக்கு தீமை செய்தாதான் மனம் ஆறுதல் அடையும் என்கிற நிலையில போய் ஜனங்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ரெண்டு விதமான கூட்டம் பார்த்தீங்களா? ஒன்று விடுதலைக்காக போராடுகிற மனப்பான்மை, இன்னொன்று துன்மார்க்கத்தினால வேதனைப்பட்டு அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்கிற அந்த மனப்பான்மை. இந்த இரண்டு பின்னணியத்திலும் இருந்த ஜனங்களை கூப்பிட்டு வச்சுத்தான் அதோடு கூட தன்னை பின்பற்றின சீடர்களுக்கும் சேர்த்து இயேசு சொல்லுகிறாரு, நீங்க உலகத்தாரை போல வாழக்கூடாது. அல்லேலூயா. நீ உலகத்தாரை போல யோசிக்க கூடாது, உலகத்தாரை போல செய்யக்கூடாது. நீங்க வித்தியாசமானவங்களா இருக்கணும். கோபத்தையும் மூர்க்கத்தையும் ஆத்திரத்தையும் வெளிக்காட்டாமல் சாந்த குணமுள்ளவர்களாய் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று இயேசு விரும்பினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் ஆண்டவருடைய மைண்ட் செட். ஆமென். ஆனால் உலகம் என்ன சொல்லுது தெரியுமா? உனக்கு முன்பதாக இருக்கிறவன் சத்துருவாய், உனக்கு முன்பதாக இருக்கிறவன், அது உன்னுடைய தகப்பனாக இருந்தாலும் சரி, உன்னுடைய சகோதரனாக இருந்தாலும் சரி, உன்னுடைய உறவுக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவன் உன் சத்துரு, அவனை உயிரோடு வைக்காம கொன்னு அப்படின்னு ஒரு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தெரியுமா உங்களுக்கு?
எங்கன்னு புற கேளுங்க சொல்கிறேன், பப்ளிக்காக சொல்ல முடியாது. இதுதான் உலகம் கற்றுத் தருகிற, உலகத்தின் மதங்கள் கற்றுத் தருகிறது. ஆனால் இயேசு ஏய் நீ உலகத்தானே போல வாழாதே, நீ கிறிஸ்தவன், என்னை பின்பற்றுகிறவன், நான் எப்படி எப்படி போதிக்கிறேன் இந்த போதனையின்படி வாழும். ஆத்திரத்தையும் கோபத்தையும் மூர்க்கத்தையும் காட்டி நீ என்ன செய்த, என்னுடைய பேரை கெடுக்காம எனக்கு சாட்சியாய் வாழு என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலை அமைந்திருந்தாலும் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தங்கள் தரத்தை விட்டு தேவ பிள்ளைகள் இறங்கக்கூடாது என்று சொல்லி இயேசு போதித்தார். அல்லேலூயா. அவருடைய சீசர்கள் அநீதியை சகிக்க வேண்டும், அவருடைய சீசர்கள் அக்கிரமத்தை பொறுக்க வேண்டும், அவருடைய சீசர்கள் நியாயக்கேட்டின் மக்களால் வருகிற அந்த பாடுகளை வேதனைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும். பதிலுக்கு பதில் செய்யவோ தீமைக்கு தீமை செய்யவோ ஒரு நாள் முற்படக்கூடாது என்பதை இயேசு போதித்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அப்படி 38வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தான், அவனுக்கு மறுகணத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயே விட்டு விடு. பார்த்தீங்களா, ஆண்டவர் சொல்லி வருகிறார், சொல்லி வருகிறார், நிறைய விஷயங்கள் சொல்லி வருகிறார். நீ வித்தியாசமானவனா இருப்பா, அவன் செய்கிற போல பதிலுக்கு பதில் செஞ்சுட்டு இருக்கிறான், நீ தீமைக்கு எதிர்த்து நிற்காத, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பதில் எல்லாத்தையும் விட்டு விட்டு நான் போதிக்கிற போதனைக்கு வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. இது சாதாரணமான விஷயம் அல்ல, நல்லா புரிந்து கொள்ளணும். இயேசு போதித்தார், உண்மைதான், அது சாதாரணமான விஷயம் அல்ல. பல கஷ்டங்களும் நஷ்டங்களும் இதன் மூலமாக ஏற்படுவது உண்மைதான். ஆனாலும் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இவ்வாறு பக்குவப்பட்ட மனநிலைமையுடன் பொறுமையாக ஒருவன் செயல்பட்டால் அவன்தான் பூமியின் ஆசீர்வாதங்களை மேற்கொண்டு பூமியின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு மன மகிழ்ச்சியாய் வாழ முடியும். போராடுகிற குணத்தோடும் பழி வாங்க எண்ணத்தோடு இருந்த ஜனங்களுக்கு இயேசு சங்கீதம் 37 நினைவுபடுத்துகிறார். இனி சங்கீதம் 37க்கு வாங்க. இயேசு சொன்னனுடைய பின்னணியம் இங்கே தான் இருக்கிறது. இயேசு சொன்னார் தெரியுமா, இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொன்னாரு. இதனுடைய பின்னணியம் எங்கே இருக்குன்னா சங்கீதம் 37 இருக்கிறது. அதனுடைய 11வது வசனம், சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். இந்த சங்கீதத்தை நீங்கள் நல்ல வீடுகளில் போய் வாசிங்க. நான் வேதத்திலே அதிகமாக படித்த 2 சங்கீதங்களில் ஒன்று சங்கீதம் 27, சங்கீதம் 37. 2 சங்கீதத்திலும் ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இருக்குது. ஆனால் நான் அதிகமாக படிச்சிருக்கிறேன். அப்போது கிடைக்காத வெளிப்பாட்டை கர்த்தர் இப்போ எனக்கு கொடுத்தார். ஆமென். அதை தான் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன். அன்றைக்கு ஆண்டவர் கொடுக்காத வெளிப்பாடு இப்போ இந்த பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணும்போது எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். இந்த சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது. அப்போ ஒரு பொல்லாத ஜனங்கள் மத்தியிலே வாழ்கிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாத பொல்லாத மனுஷன் மத்தியில் வாழ்கிற ஒருத்தர் நியாயக்கேடுனால வேதனைப்பட்ட, அப்படின்னா அநீதி இழைக்கப்பட்டு அக்கிரமத்தால் துன்பப்படுத்தப்பட்டு துன்மார்க்கமும் பொல்லாத செயல்களினால பாதிக்கப்பட்டு நிற்கிற ஒரு மனிதனை ஆற்றி தேற்றி அவனுக்கு ஆலோசனை கொடுப்பதை போல இந்த சங்கீதம் 37 இருக்கிறது. 40 வசனம் அதில் இருக்கிறது. அந்த 40 வசனமும் 40 முத்துக்களுக்கு சமம். ஆமென். நியாயமில்லாமல் பகைக்கப்பட்ட வேதனைப்படுத்தப்பட்ட ஒருவன் ஆத்திரமடைந்து கோபத்தால் நிறைந்து நிற்கும் போது, அவன் பதிலுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று கோபத்தால் நிறைந்து நிற்கும் போது, அந்த சூழ்நிலையிலே ராசா நீ அப்படி பண்ணாத, நீ சாந்தமா இரு, கர்த்தர் அவர்களை பார்த்து கொள்வான், உனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை அவர் தருவான், எந்த தீவினையும் செய்ய உன் மனதுக்கு இடம் கொடுக்காதே என்று சொல்லி தடுப்பது போல இந்த சங்கீதம் காணப்படுகிறது. சங்கீதம் 37, 8, 9. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த மனுஷனிடத்துல இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இந்த பொல்லாதவர்களும் நியாயக்கேட்டு மக்கள் உங்க நெருக்கிட்டு இருக்கிறாங்க, உண்மைதான், கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க, உண்மைதான். ஆனா ஒண்ணு செய், கோபத்தை விட்டு, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு விடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம், அவன் அழிஞ்சு போக போறான்.
அல்லேலூயா. நீ போராட ஆரம்பித்தால், ஆண்டவர் சொல்லி வருகிறார், நீ போராட ஆரம்பித்தால் உன் பலன் உன் நேரம் எல்லாம் விரயமாகும். ஏன்? நீ உன்னுடைய வாழ்க்கையை சில நேரங்களில் இழக்க வேண்டி வரும், உன் ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டிய வரும், உன் நன்மைகளை இழக்க வேண்டிய வரும், உன் ஆஸ்தியை இழக்க வேண்டியது வரும், ஏன் உன் குடும்பத்தை இழக்க வேண்டியது வரும். போராடி 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 பிறகு கடைசியில் ஒன்றுமில்லாமல் போக வேண்டிய சூழ்நிலை கூட உனக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீ போராட ஆரம்பித்தா உனக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமான்னு உனக்கு தெரியாது. மாம்சத்தில் நீ போராடினா கண்டிப்பாக தோற்றுத்தான் போவாய். உன்னுடைய பலனை விட அதிக பலன் உள்ளவரிடத்தில் உன்னால் போராடி ஜெயிக்க முடியாது. நீ ஏன் வீணா போராட வேண்டியது எங்கிட்ட விடுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பலருக்கு ஒரு பயம். என்ன பயம்னா, நம்முடைய நியாயத்துக்காக நம்ம போராடாம இருந்தா நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுக்க வேண்டியது வருமோ, அமைதியா இருந்தா அதன் மூலமாக நம்முடைய நன்மைகளை இழக்க வேண்டியது சூழ்நிலை வருமோ என்கிற பயம் எல்லாருக்கும் இல்லாம இல்லை. அதனால தான் அநேகர் நியாயத்துக்காக போராடுறாங்க. குனிய குனிய கொட்டி கொண்டு தான் இருப்பான். அமைதெல்லாம் இருக்க இருக்க பொல்லாத மனுஷன் அதிகமாக துன்பப்படுத்தி கொண்டு தான் இருப்பான். நான் பொறுத்து பொறுத்து பின்னாடி ஓட ஓட என்ன துரத்தி கொண்டு தான் இருப்பான். உண்மைதான், உண்மைதான், உண்மைதான். அது ஏன் ஒன்றும் மாற்றவே முடியாது. சில வசனங்கள் எடுத்துக்கொள்ளுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிக்க போகிறோம். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்பொழுது துன்மார்க்கன் ஈரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானா அவன் இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றார், நீ போராடுகிறத விட்டுட்டு, உன் கோபத்தை விட்டுட்டு, உன்னுடைய காரியத்தை எல்லாம் விட்டுட்டு நீ என்னை சார்ந்து கொள். கர்த்தருக்கு நீ காத்திரு. கர்த்தர் நியாயம் செய்யும்படியாய், கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாய் கர்த்தருக்கு நீ காத்திரு. அவர் உனக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுடைய காலத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எசேக்கியா ராஜாவுடைய காலத்தில் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக ஒரு பெரிய சேனை வருகிறது. அவனால் அந்த சேனையை மேற்கொள்ள முடியவில்லை, அவனால் அந்த சேனையை எதிர்கொள்ள முடியவில்லை, அந்த சேனையினுடைய நிலைமைக்கு தக்கதாய் அவன் போராட முடியவில்லை. போராடலாம் என்று பார்த்தா அவனால் முடியலை. அவன் விசாரித்த போது இன்னும் போராட முடியாதுன்னு சொல்லி அவன் தேவ சமூகத்தில் காத்திருந்தான். அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது 19வது அதிகாரத்தில் 14ஆம் வசனம் சொல்கிறது, எசேக்கியா சானாதிபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பதாக விரித்து ஆண்டவரிடத்தில் ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறான். ஆமென். ஆண்டவரிடத்தில் ஜெபம் ஏறெடுக்கிறான். என்ன ஆண்டவர் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, இந்த இடத்துல போராட நான் முன் வரவில்லை, நீங்க பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொன்னபோது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்க, 34ஆம் வசனம், என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவா இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே வேத வசனம் தெளிவாக ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த தேசத்துக்கு நான் ஆதரவாயிருப்பேன், நீ அமைதலாயிரு, நீ உன் பாட்டுக்கு அமைதலாயிரு, நான் ஆதரவாயிருப்பேன். கர்த்தர் என்ன செய்தார்? 35ஆம் வசனம் சொல்லுகிறார், அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்துக்கு வந்து 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருந்த போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்பொழுது அசீரிய ராஜாவாகிய சனகரி பிரயாணப்பட்டு திரும்பி நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்க்ரோயின் கோயிலிலே பணிந்து கொள்கிற போது அவன் குமாரனாகிய அத்ரமேலேக்கும் சரத் சேமர் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரதோன் அவன் பட்டத்துக்கு வந்து அரசாண்டான். நிலைமை பார்த்தீங்களா? அதனால தான் ஆண்டவர் சொல்றாடியே, நீ போராடாதப்பா, நீ போராடாத, நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். நீ போராடுவதனால சில தோல்விகளை நீ சந்திக்க வேண்டியது வரும், நீ போராடுறதுனால சில பிரச்சனைகளை நீ சந்திக்க வேண்டியது வரும். நீ போராடி கொண்டு இருக்காம போராட வேண்டியதை என்னிடத்தில் விட்டுவிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா,
அல்லேலூயா. ஆம், ஆண்டவரிடத்தில் விட்டு விட்டு நாம் காத்திருக்க வேண்டுமா? அவர் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி நமக்கு ஆதரவாக இருப்பார். இன்னும் சில ஆலோசனைகள் இந்த சங்கீதத்திலே ஆண்டவராய் கட்ட நமக்கு கொடுக்கிறார். 37ஆம் சங்கீதத்திலே ஒரு 6 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம போராடாமல் நம்ம என்ன செய்யணும், போராடாமல் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு 6 காரியத்தை இந்த சங்கீதம் சொல்லுகிறது. 3 முதல் 7 வசனங்களுக்கு உட்பட்டதை நீங்கள் வாசிக்க வேண்டாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு காரியம் 1-3 அவசரம் சொல்லுது, கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தரை, முதலாவது கர்த்தரை நம்பி நன்மை செய்து கொண்டே இரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவீங்களா? தீமைக்கு தீமை செய்யாத, பிரச்சனைக்கு பிரச்சனை உண்டாக்காத. நீ கஷ்டம் ஒன்று ஒருத்தன் வேதனைப்படுத்துறானா, நீ அவனுக்கு வேதனையை கொடுக்காதே. உனக்கு விரோதமாக ஒருத்தன் பேரை அவமானப்படுத்துறானா, நீ அவன் பேரை அவமானப்படுத்தாதே. ஒருவனுக்கு கஷ்டத்தை கொடுக்குறானா, நீ அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்காத. நீ செய்ய வேண்டியது, நீ நன்மை செய், தீமையை விட்டு விலகி நன்மை செய், நன்மை செய் என்று சொல்லப்படுகிறது. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, 37:4 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. கர்த்தரை கோபிச்சிக்காத. சத்துரு வரும்போது, பிரச்சனை வரும்போது, உபத்திரம் வரும் பொழுது நீ என்ன ஒன்று ஆண்டவர் மேலே கோபத்தை காட்ட. நீ நிறைய பேர் ஆண்டவர் மேலே தான் கோபத்தை காட்டுகிற. என்ன கடவுள் என்ன கவனிக்காமல் இருக்கிறது, நான் படுற கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியாதா, நான் படுகிற வேதனை ஆண்டவருக்கு புரியாதான்னு சொல்லி ஆண்டவர் மேலேயே கோபித்து கொண்டு இருக்கிறாங்க. இங்கே ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு, நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கோபித்து கொள்ளாது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று யாக்கோபு சொல்லுகிறார். ஆகவே தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தில் வேண்டுகோள்களை உனக்கு அருள் செய்வார். 3வது காரியம் சொல்லப்பட்டிருக்கிற 5ஆம் வசனத்திலே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 3வது காரியம் என்ன தெரியுமா? உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அவர் பார்த்துக் கொள்வார். 4வது காரியம் சொல்லப்படுகிற 5ஆம் வசனத்தில், கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு அவை. 5வது காரியம் சொல்லப்படுகிற வசனம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. 7ஆம் வசனம், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. நம்ம எரிச்சல் ஆகும்போது அது நமக்குள்ளால கோபத்தை கொண்டு வரும், மூர்க்கத்தை கொண்டு வரும், ஆத்திரத்தை கொண்டு வரும், கடைசியில் கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்டு வரும். அதனால ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார், நீ தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பா. கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து இருந்து உன்னுடைய அந்த மூக்கத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு தேவ சமூகத்தில் என்ன செய்து காத்திரு. அமர்ந்து தேவ சமூகத்தில் நீ ஆண்டவருக்கு காத்திரு. யார் மேலே எரிச்சல் ஆகாது. எரிச்சல் வந்துட்டுனாலே அங்கே பிரச்சனை வந்துட்டுன்னு அர்த்தம். ஆமென். கடைசியாக சொல்லப்பட்டிருக்க வசனம் 34ஆம் வசனத்தில், 34 வசனம், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை கைக்கொள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஆமென். கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை கற்றுக்கொள், அவர் வழியை கற்றுக்கொள். அதை தான் இயேசு சொல்கிறார், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான். இது அவருடைய வழி. ஆமென். இது அவருடைய வழி, இது அவர் நமக்கு காட்டின வழி. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வல்லமை இல்லாமல் இல்லை, பயங்கர வல்லமை இருந்துச்சு. ஒரு முறை அந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை பிடிப்பதற்கு வராங்க. வந்த உடனே இயேசு கேட்குறாரு, நீங்கள் யாரை தேடுறீங்க? அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் அப்படின்னு சொன்னபோது இயேசு சொல்லுகிறாரு, நான் தான்ப்பா அவர், எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 18ஆம் அதிகாரம், யோவான் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அந்த அளவுக்கு பவர். சும்மா நான் தான் ஒரு வார்த்தையை சொன்னார், பொத்துன்னு விழுந்துட்டான் அவன். அவ்வளோ வல்லமை. ஆனால் சிலுவையில் தொங்கும் போது சொன்னாங்க, தேவனுடைய குமாரன் இறங்கி பாப்பா, வாடா பாப்பா, வாழை பாப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வாழை இறங்கல பாப்பா, பாவனை விசுவாசிக்கிறோம். இவ்வளோ பவருள்ள ஆண்டவர் நிரூபிச்சிருக்கலாம் தான் யார் என்பதை. ஆமென். அல்லேலூயா. மத்திய எழுதின சுவிசேஷத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவோ பேசாமல் இருந்தார். மத்திய 26ஆம் அதிகாரம் 63வது வசனம். மத்திய 26:63. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அவர் என்ன பேச மாட்டாரா? ஊமையா? இல்லை. சில இடத்துல பேசியிருக்கிறார், சில இடத்துல பேசியிருக்கிற பாருங்க. தன்னுடைய இமேஜிக்கு ஒரு பாதிப்பு வருன்னு அறிகிற இடத்துல இயேசு பேசாமல் இருந்தார். தன்னை குறித்து தப்பாக பேசுகிற இடத்துல, தனக்கு கெடுதலை உண்டாக்க நினைக்கிற இடத்துல எல்லாம் இயேசு பேசாமல் இருந்தார். அவர் சில அமைதி ஆயிடுவார், எதுவுமே காட்ட மாட்டோம். ஆனால்
எப்போ தேவனுடைய நாமத்திற்கு மகிமைக்கு களங்கம் உண்டாகிற சூழ்நிலை வருதோ அங்கே இயேசு பேசினார். அல்லேலூயா. புரியுதா? கடும் கோபத்துக்கும் கோபம் இல்லாமல் இருக்கிற இடத்துக்கும் இடையே உள்ள பகுதி. இயேசு சாந்த குணத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் சில இடத்துல இயேசு வார எடுத்து அடித்தார். எப்போ பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கும் அவருடைய சபைக்கும் களங்கத்தை கொண்டு வர நினைச்சாங்களோ அங்கே வார எடுத்து அடித்தார். எப்போ சபையை ஆலயத்தை தீட்டுப்படுத்த நினைச்சாங்களோ, எப்போ சபையை கள்ளர் குகையாக மாற்றினாங்களோ அங்கே வார எடுத்து அடித்தார். ஆனால் தன்னுடைய பேருக்கு களங்கம் உண்டாக்குற இடத்துல இயேசு எங்கேயும் வார எடுக்கவே இல்லை. அல்லேலூயா. இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு சாந்த குணம்ல இருந்த பேதுரு, இயேசு கூட இருந்தவன், அவன் ஆத்திரப்படுகிறவன் தான். ஆனால் இயேசுவிடத்தில் இருந்து நிறைய விஷயங்களை அவன் கற்றுக்கொண்டான். கற்றுக்கொண்டு இயேசு குறித்து அவன் சொல்லும்போது அவன் என்ன சொல்லி வருகிறான் தெரியுமா? பேதுருடைய புஸ்தகம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 பேதுரு 2வது அதிகாரம் அங்கே சில காரியங்களை குறித்து சொல்லி வருகிறான். 20வது வசனம், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாய் பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடுவோடு பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அந்த இயேசு தான் நம்மகிட்ட பார்த்து பேசுகிறார். அல்லேலூயா. அவர் பேசினதில் எந்த இடத்துல மாறுபாடாக நடந்து கொள்ளவே இல்லை. இதற்காக தான் நாமும் அழைக்கப்பட்டிருக்கோம். தேவ பிள்ளை குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சாய்ச்ச ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ எந்த குற்றமும் செய்யாமல் நன்மையே செய்து கொண்டு இருக்கிற, உன்னை குற்றப்படுத்துகிறாங்க, உனக்கு விரோதமாக பேசுகிறாங்க, உன் குடும்பத்துக்கு விரோதமாக பேசுகிறாங்க, உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுகிறாங்க, உங்களுடைய இமேஜை கெடுக்கிற அளவில் பேசுகிறாங்க, பொறுமையாயிரு, கர்த்தர் பார்த்துக்கொள்வா. அதை தான் சொல்லி வருகிறார். ஆமென். அந்த சூழ்நிலையில் நீ சண்டைக்கு போகாத. உன் பக்கத்து வீடாக இருக்கட்டும், எதிர் வீடாக இருக்கட்டும், அது வேறு அந்த நேரத்தில் உன்னை குறித்து தப்பாக பேசும்போது, உன்னுடைய குடும்பத்தை குறித்து தப்பாக பேசும்போது கொஞ்சம் அமைதியாக கர்த்தரிடத்தில் காத்து மட்டும் இருந்து பாரு, கர்த்தர் கிரியை செய்வதை பார்ப்பாய். ஆமென். அவர் வையப்படும் போது, அவரை திட்டும் போது கட்டளப்பட்டு ஏசியிருப்பாங்க, அவர் என்னென்னமோ சொல்லி ஏசியிருப்பாங்க. முக்காலத்தையும் அறிந்தவராக இயேசு அவர் தலையில் கொட்டி விட்டு, உன்னை கொட்டினதையா தீர்க்கதரிசனம் கேட்குறான், பேசாமல் இருந்தார். ஆமென். அல்லேலூயா. சில நேரம் கொட்டப்படுவோம். கொட்ட சில நேரங்கள் என்னது வேதனை தாங்க முடியாமல் இருக்க தான் செய்யும், கஷ்டம் வரதான் செய்யும். நம்முடைய இமேஜ் கெடுக்கிற அளவுக்கு வருகிறவர்கள் அப்படியே உட்கார்ந்துருங்க ஆண்டோடைய சமூகத்தில். நீ போராடின திரும்பவும் உன்னை குற்றவாளியை தான் மாற்றுவான். நீ போராடின இன்னும் கெட்ட பேரை தான் உண்டாக்குவாங்க. சோதரம். எப்போதுமே தப்பு செஞ்சவன் தப்பை ஒத்துக்கவும் மாட்டாங்க. திரும்ப ஏதாவது கள்ளத்தனம் பண்ணி தங்களை நியாயவாதிகள் நடத்த தான் பிரயாசப்படுவாங்க. கடைசியில் எங்கேயோ கொண்டு போய்விட்டோம். அதை விட கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து பாருங்க, ஏற்ற வேலையை கர்த்தர் நியாயம் செய்வார். ஆமென். இதுதான் ஐயா கிறிஸ்துவுடைய போதனை. கலவரம் செய்வதும் போய் போராட்டங்கள் நடத்துவதும் கிறிஸ்துவின் போதனை அல்ல. அதனால தான் நான் கலவரம் பண்ணுற இடத்துல, போராட்டம் பண்ணுற இடத்துல, அது கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ ஸ்தாபனங்களாக இருந்தாலும் சரி, போராட்டம் பண்ணுவது தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் எதிரானது. இந்த உலகத்தில் போராடி நம்ம ஒன்றிலும் ஜெயிக்க போகிறதில்லை. பெரிய போராட்டக்காரர்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய தோல்வி. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மகன் செய்குவார் தானே, அந்த மனுஷனுடைய முடிவை படித்து பாருங்க. ஒரு தேசத்துக்காக தன்னுடைய தேசத்தை விட இன்னொரு தேசத்தை போய் தேசத்தின் விடுதலைக்காய் போராடி ஒரு மனுஷனை நின்று ஜெயிச்ச, ஆனால் அவனோட முடிவு பரிதாபம். எந்த போராட்டக்காரனுடைய முடிவும் சந்தோஷமாக முடியலை. நீ கர்த்தருக்கு காத்திரு, உன் வாழ்க்கை சந்தோஷமாக ஓடும். அல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் காத்திரு, நீ தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வாய், தேசத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வாய். அதுதான் இயேசு நமக்கு இங்கே கற்றுத்தருகிறார். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, போராட போறீங்களா இல்லை சாந்த குணம் உள்ளவர்களாக மாற போறீங்களா? முடியலை, அடுத்த வாரம் தொடருகிறேன். தேவனை கர்த்தர் ஒரு ஆசீர்வதிப்பாராக.
எல்லாரும் அப்படியே முழங்கால் படி போட்டு, எல்லாரும் அப்படியே முழங்கால் படி போட்டு, ஆண்டவரே உங்கள் போதனையினுடைய ஒரு சாராம்சத்தை நாங்கள் தியானிச்சோம்ப்பா. போராடுவதற்கும் ஆண்டவரே தீமைக்கு எதிராக துணிந்து நிற்பதற்கும் எதிராக நீங்கள் அப்படி செய்யாதிருங்க, சாந்த குணம் உள்ளவர்களாக இருங்க என்று சொல்லி எங்களுக்கு ஒரு நல்ல போதனையை நீங்கள் கொடுத்தீங்க. உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை நாங்கள் இன்னைக்கு புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. இதன்படி நாங்களும் நடக்கணும்ப்பா, இதன்படி நாங்களும் நடக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி, எங்களுக்கு அந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். தேவா, என்னை படைக்கிறேன், உங்கள் சமூகத்தில் என்னை நான் படைக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே தேவ சமூகத்தை நம்ம படைக்க போகிறோம். என்னுடைய மூர்க்கம், என்னுடைய கோபம், என்னுடைய ஆத்திரம் அதெல்லாம் அப்படியே அடங்கி போகட்டும் ஆண்டவரே. கேளுங்க, எந்த காரியத்துக்காக நான் கோபப்பட்டு மூர்க்கத்தோடு நீ வாழக்கூடாது, எந்த காரியத்துக்கும் நான் இனி கோபப்பட்டு ஆத்திரத்தோடு வாழக்கூடாது, பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நான் வாழக்கூடாது ஆண்டவரே. தீமைக்கு தீமையை சரி கட்ட வேண்டும், அநீதிக்கு அநீதியை சரி கட்ட வேண்டும் என்கிற அந்த நிலைமையில் நான் வாழக்கூடாது ஆண்டவர். நியாயக்கேடான காரியம் வாழ்க்கையில் நடக்கும்போது நான் என் நிலைமையை விட்டு இறங்கிடக்கூடாது ஆண்டவர். நான் உங்கள் பிள்ளை என்கிற நிரூபிக்கணும் ஆண்டவர். அதுக்கு எனக்கு கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி அப்படியே ஆண்டோடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கேட்பீங்களா? அப்படியே தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கேட்பீங்களா? நம்முடைய நீதியை வெளிச்சமாய் மாற்றுகிறவ, நம்முடைய நியாயத்தை பட்ட பகலை போல மாற்றுகிறவ நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவருக்கு அப்படியே ஒப்பு கொடுப்போமா? தேவா, என்னை படைக்கீரே, இதோ என் யாவும் தாரேன், உந்தன் நேசம் எந்தனை பந்தி பதினான், என்னேசோ பாசோ யாவையும் ஈதோ அங்கீகரியும், உம்மால் காக்கப்பட்டென்றும் நான் நீலை தீருப்பேன். ஜெயோ ஜெயம் அல்லேலூயா, எனதெல்லாம் பாடைத்தேன் பூரண ரட்சிப்படைந்தேன் இரத்தத்தாம் என் மனம் சித்தம் யாவும் சந்தோஷமாய் நான் தாரேன், பூரணமாய் சுத்தம் செய்யும் தீமையை நீக்கும் தாரேன் என் முழு ஜீவனை, கேளும் என் விண்ணப்பத்தை உம் சொந்தமானதால் இப்போ நான் படைக்கிறேன். ஏசப்பா, ஏசப்பா, சில நேரங்களில் நாங்கள் நில தடுமாறுவது உண்டு தான். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை சில நேரங்களில் மறந்து போகிறோம். சோதனைகளும் பாடுகளும் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் நில தடுமாறி போய்விடுவது உண்டு தான் ஆண்டவரை. இங்கே கொடுத்த போதனைக்கு எதிராக நாங்கள் நடந்து கொள்வது உண்டு. எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரை, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. நீங்க விரும்புவதை போல நாங்கள் சாந்த குணம் உள்ளவங்களா, நாங்கள் சாந்த குணம் உள்ளவங்களா இந்த உலகத்தில் வாழணும். அதுக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கன்னு கேள. அந்த சாந்த குணத்தின் உண்மையான தன்மையை புரிந்து கொண்டு, உண்மையான தன்மையை புரிந்து கொண்டு நாங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாய் இந்த பூமியில் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்ததை போல தான் இன்னைக்கு நாங்கள் இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தான் நாங்களும் இருக்கிறோம். தேசத்தில் கொடுமை, ஆட்சியாளருடைய கொடுமை, ஆண்டவரே விலைவாசி உயர்வுகள், மதவாதங்கள் நிறைந்த ஒரு பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அயலகத்தாருடைய பொறாமை, எப்பொழுது இவன் வீழ்வான், எப்பொழுது இவனை அழித்து விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற சத்துருக்கள் நடுவிலே
எப்படியாவது ஜெயித்திடணும், எப்படியாவது ஜெயித்திடணும் என்று சொல்லி போராடுகிற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட நிலைமையில தான் ஜனங்கள் இருக்கிறாங்க. எப்படியாவது சாதிச்சிடணும், இந்த ரெண்டு கூட்டத்தின் நடுவில் எப்படியாவது சாதிச்சிடணும் போராடுகிற மனப்பான்மையோடு ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க. போராடி போராடி தோல்வி அடைந்து, போராடி போராடி வேதனை அடைந்து, போராடி போராடி கண்ணீர் விட்டு நிலை குறைஞ்சு போய் நிற்கிறாங்க. நிலை குறைந்து போய் திகைத்து போனவர்களாக, சஞ்சலங்களின் மத்தியில் திகைத்து போனவர்களாக, போராடியே தீர வேண்டும் என்கிற கட்டாயத்துக்குள்பட்டு நிற்கிறார். ஒவ்வொரு மேலும் உங்க பிரசனம் இறங்கட்டுப்பா. போராடுவதனால ஒரு நன்மையும் இல்லை. எங்க சார்பில் கர்த்தர் வந்தாதான் நன்மை என்கிற ஒவ்வொரு புரிந்து கொள்வார்களாக. நான் தனித்து போராடி ஒரு நன்மையும் இல்லை. நான் அமைதலானா கர்த்தர் எனக்காக போராடுவார் என்கிற அந்த வெளிப்பாடு, நான் அமைதியா கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தான் கர்த்தர் எனக்காக போராடுவார் என்கிற அந்த வெளிப்பாடு ஒவ்வொருத்தருக்கு உண்டாகட்டப்பா. ஒவ்வொருத்தருக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் உண்டாகட்டும். போராடுகிற மனப்பான்மையை விட்டு விட்டு கர்த்தரை சார்ந்து கொண்டு சார்ந்த குணத்தை வெளிப்படுத்தி வாழும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருக்கும் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க. உங்க பிரசன்னத்துக்குள் மூடிக்கொள்ளுங்க, உங்க மகிமையை கருத்துக்குள் மூடிக்கொள்ளுங்கப்பா. உம்முடைய இருதயத்தின் ஆழங்களை புரிந்து கொள்ளத்தக்க ஞானத்தை இன்னும் எங்களுக்கு தாங்கப்பா. இன்னும் அந்த உண்மையான வேத வசனத்தின் சத்தியங்களை புரிந்து கொள்ளத்தக்க ஞானத்தை தேவனாய் கருத்து எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் நில தடுமாறிடக்கூடாது ஆண்டவரே, நாங்கள் நில குறைஞ்சு போயிடக்கூடாது ஆண்டவரே. இந்த தீர்மானத்தில் உறுதியாயிருந்து, இந்த தீர்மானத்தில் உறுதியாயிருந்து ஆண்டவரிடத்தில் சகலவற்றையும் விட்டு விட்டு உம்முடைய நீதி தீர்ப்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எல்லா சபை ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. வெளியூரில், வெளி மாநிலங்களில், வெளிநாட்டில் இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தோடு வாழ கர்த்தர் கிருபிச்சிங்க. இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதித்து நன்மையினால் கிருபையினால் நிரப்பி சமாதானத்தோடு வாழும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். மழை காலங்களில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. மழை காலங்களில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எந்த ஆபத்துகள், நாசமோசங்கள், விபத்துகள், எந்த மரணங்களும் எந்த வீட்டிலும் வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இந்த அன்பு ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பரலோகத்தின் பிரதிநிதியாக நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாக இவர்கள் மேலே இறங்கி வரட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. சந்தோஷமாய் சமாதானமாய் மகிழ்ச்சியாக வாழ உதவி செய்யுங்க. எல்லா துதியும் கனமுமே உமக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆஹா அல்லேலூயா, 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 ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் இன்றும் என்று சதா நாட்களில் நம் அனைவரோடும் கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானத்தோடு போய் வாருங்க.